அன்பு மாணவ செல்வங்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 4வது பாடம் 2ஆம் வகுப்புல 4வது பாடம் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 26. எல்லாரும் பக்கத்தை புரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கதையை நாம் பார்க்கலாம் வாங்க. இந்த கதையில் யாரெல்லாம் இருக்கான்னு முதல்ல பார்க்கலாம். தாத்தா, பாட்டி, ஒரு அண்ணன், தங்க, அம்மா, அப்பா, இவங்க எல்லாரும் இவனை எப்படி கூப்பிடுவாங்கன்னு அவன் சொல்கிறான். என் பெயர் எழில். இவர்கள் எல்லோரும் என்னை இப்படித்தான் அழைப்பார்கள். இவர்களை பற்றி சொல்லட்டுமான்னு சொல்கிறான். எப்படி கூப்பிடுவாங்களாம்? தாத்தா எழில் தம்பின்னு கூப்பிடுவாராம். தங்க எழிலான்னு கூப்பிடுவாளாம். பாட்டி எழில் கண்ணுன்னு கூப்பிடுவாங்களாம். அண்ணான்னு கூப்பிடுவாளாம். அப்பா எழில் குட்டின்னு கூப்பிடுவாங்களாம். அம்மா எழிலான்னு கூப்பிடுவாங்களாம். வாங்க கதைக்குள்ளே போகலாமா? எழில் முதல்ல என்ன சொல்கிறான்? அம்மா எதையுடன் பொறுமையுடன் கேட்பார். எதையும் முதலில் நான் அம்மாவிடம்தான் சொல்லுவேன். எழிலோட அம்மா எதையும் பொறுமையோட கேட்பாங்களாம். அதை தான் அவன் சொல்லியிருக்கான். ரெண்டாவது அவன் என்ன சொல்கிறான்? அம்மா எனக்கு நிறைய கதைகள் சொல்லுவார். அவற்றில் எல்லாம் நான் தான் கதை தலைவன். நிறைய கதைகள் சொல்லுவாங்களாம். யார் சொல்லுவா? அப்பா. அம்மா இல்லை, அப்பா. அப்பா சொல்லுவாங்க. எதில் அவங்க சொல்கிற கதையில் எல்லாம் இவன் தான் கதை தலைவனாக இருப்பானா. அடுத்து தாத்தா. தாத்தா என்ன பண்ணுவார்னு சொல்கிறான். தாத்தாவுடன் வெளியில் செல்வது எனக்கு பிடிக்கும். அடிக்கடி செல்லுவேன். தாத்தா கூட அடிக்கடி இவன் வெளியில் போவானா, அதை சொல்லியிருக்கான். அடுத்து பாட்டி. பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னு சொல்கிறான். பாட்டி நன்றாக பாடுவார். நானும் அவரோடு சேர்ந்து பாடுவேன். பாட்டி நல்லா பாட்டு படிப்பாங்களாம். பாட்டி கூட சேர்ந்து எழிலும் நல்லா பாட்டு படிப்பானாம். அடுத்ததான் நான் செய்வதையே குட்டி தங்கையும் செய்து காட்டுவாள். பார்க்க சிரிப்பாக இருக்கும். அவன் செய்கிற மாதிரியே தங்கச்சி பண்ணுறாங்க பாருங்கள். அவன் புத்தகத்தை எடுத்து படிக்கிறான், தங்கையும் பண்ணுறான். அதைத்தான் எழில்னு சொல்லியிருக்கான். இப்போ இந்த கதையில் திரும்ப திரும்ப யாரெல்லாம் என்னென்ன பண்ணுனாங்கன்னு பார்க்கணும். அப்போ தான் நம்ம கேள்விகளுக்கு வினாக்களுக்கு விடையளிக்க முடியும். அம்மா என்ன சொல்லுவாங்களாம்? எதையும் பொறுமையுடன் கேட்பார். அப்பா நிறைய கதைகள் சொல்லுவார். தாத்தா எழிலை அவ்வப்போது வெளியில் அழைத்து செல்லுவார். பாட்டி அழகாக பாடல்கள் பாடுவார். நன்றாக பாட்டு பாடுவார். தங்கை என்ன பண்ணுவா? அவன் பண்ணுற மாதிரியே பண்ணுவா. இதெல்லாம் எழில் அவன் வீட்டில் நடக்கிற விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கான். அடுத்து உறவினர்கள் எப்போது வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி தான். உறவினர்கள் அவனோட வீட்டுக்கு வந்தால் அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா. எனக்கு நண்பர்களுடன் கால்பந்து விளையாட பிடிக்கும். எழிலுக்கு என்ன விளையாட்டு விளையாட பிடிக்கும்? கால்பந்து விளையாட பிடிக்கும்னு சொல்லியிருக்கான். இது என் செல்ல நாய்க்குட்டி. எப்போதும் என்னையே சுற்றி சுற்றி வரும். இது என்னை எப்படி அழைக்கும் தெரியுமா? லொல் லொல் அழைக்குமா. நாய் எப்படி சத்தம் போடும்? லொல்லுன்னு தானே சத்தம் போடும். ஸோ அதை தான் சொல்லியிருக்கான். நாய்க்குட்டி எப்படி என்ன அழைக்கும்? லொல் லொல் அழைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். மகிழ்ச்சி. நான் நண்பர்களுடன் விளையாடும் போதும் உறவினர்களுடன் இருக்கும் போதும் மகிழ்ச்சியாக இருப்பேன். நீங்கள் எப்போதெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள்? எழில் எப்பெல்லாம் நான் மகிழ்ச்சியாக இருப்பான்? நண்பர்களுடன் இருக்கும்போதும் உறவினர்களுடன் இருக்கும்போதும் நண்பர்களுடன் விளையாடும் போதும் மிக மகிழ்ச்சியாக இருப்பானா. இப்போ நம்ம இந்த புத்தக பயிற்சிக்கு போகலாமா? பயிற்சியில் என்னெல்லாம் இருக்குது? படித்து பழகுக. பொறுமையுடன் கேட்பார். நன்றாக பாடுவார். செய்து காட்டுவாள். விளையாட பிடிக்கும். செல்ல நாய்க்குட்டி. அடுத்து எழுதி பழகுக. எழுதி பழகுகளை என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? கதைகள், கதை தலைவன், நாய்க்குட்டி, உறவினர், பாடல், அடிக்கடி, நண்பர்கள், தங்கை.